தொடர்ந்து தமிழக காவேரி விவசாயிகள் சங்க மாநில அமைப்பு செயலாளர் திரு ஸ்ரீதர் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார், இந்த விளம்பர திமுக ஆட்சியில் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் வேளாண் துறைக்கென தனி பட்ஜெட் ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட அப்படி இருக்கக்கூடிய சூழலில் உழவர் நலன் மற்றும் வேளாண் துறை அமைச்சருடைய சொந்த ஊரான கடலூரில் கிட்டத்தட்ட 1,00,000 நெல் மூட்டைகள் மழைநீரில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் வைக்கப்பட்டிருக்கூடிய நெல் மூட்டைகள் வந்து சேதமடைந்திருக்கு. ஆனாலும் முறையான ஒரு பதில் அப்படிங்கிறது அரசு தரப்புலேருந்து வராமல் இருக்கு. விவசாயிகள் கண்ணீர் வடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது சார், இது விளம்பர அரசுன்னு சொல்லாதீங்க சார், வீணா போன அரசு. 4 ஆண்டு காலமா விவசாயிகளையே சிந்திக்காத ஒரு மோசமான அரசு. எனக்கு தெரிஞ்சுட்டு எனக்கு 60 வயசு ஆகுது. 60 வயசுல ஒரு 4-5 வருஷம் முடிஞ்சிச்சு, ஒரு 3 மாசம் இருக்குது. இதுவரையில விவசாயிகளுக்கு எங்கேயாவது ஒரு ஆக்கப்பூர்வமான செயலை செஞ்சிருக்காங்களான்னா இது ஒரு வீணா போன அரசு. விவசாயிகளை ஒருபொழுதும் வாழ வைக்காது. அதுக்கான திட்டமிடுதலே கிடையாது. ஒண்ணு, இப்ப இருக்கிற சூழ்நிலையில குருவை வந்து 6.5 லட்சம் ஏக்கர்ல நாங்க சாகுபடி பண்ணியிருக்கோம். தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள்ல, கடலூர் மாவட்டங்கள்ல பண்ணியிருக்கோம். இது முன்கூட்டியே திட்டமிட்டு இப்ப அறுவடை வருங்கிற கணக்கெல்லாம் எடுத்திருக்காங்க. எல்லாம் எடுத்துட்டு இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த மழையில அவங்களே தான் சார் நினைய விடுறாங்க. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், இது வந்து தற்செயலாம் நடக்கிறதாவே நினைய. விவசாயிலிருந்து நெல்லை கொள்முதல் பண்ணக்கூடாது, விவசாயி சந்தில் அடிக்கணும். அதுக்கு காரணம் என்னன்னா, நாங்க கொள்முதல் பண்ண மூட்டைகளை எடுத்துட்டு போகாம அன்னன்னைக்கு மூட்டைகள் அன்னன்னைக்கு எடுக்க மாட்டாங்க. ஏன் சார் அவ்வளவு மூட்டை பெரிய கிடக்குது? ஒவ்வொரு சென்டர்லயும் ஏன் இவ்வளவு மூட்டையை சேர்க்க விடுறாங்க? அதுக்கான கட்டமைப்புகளை ஏன் உருவாக்காம இருக்காங்க? இது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் சார். இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு, தொடர்ச்சியா நடக்குது. நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா எங்க பார்த்தாலும் இப்ப பாத்தீங்கன்னா சிவகங்கையில நெல்லை நனைஞ்சு போச்சுன்னு விவசாயிகள் கத்துறாங்க. நெல்லுக்கு, அரிசிக்கு டிமாண்ட் இருக்கு. ஒரு பக்கம் விலை எங்காவது குறைஞ்சிருக்கு அரிசிக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில விவசாயிகளை பழிவாங்க வேண்டும். விவசாயிகிட்ட நெல் கொள்முதல் பண்றதுக்கான எந்த திட்டமிடுதலும் கிடையாது. அதுக்கான பண வசதி இவங்க வச்சிருக்காங்களான்னு தெரியல. இந்த மாதிரி நினைவு வச்சு எடுத்தா சுத்தமா வீணா போயிடு சார். எங்களை வந்து பாழடிக்கக்கூடிய மிகப்பெரிய மோசமான அரசு சார். நான் நாகை மாவட்டத்தில் பதிவு பண்றேன். ஒட்டுமொத்தமா இந்த தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய மோசமான சூழ்நிலையில இருக்கு சார். அதாவது இது திட்டமிட்டு விவசாயிகளை தொடர்ந்து, அதாவது எல்லா விஷயத்திலையும் எடுத்துங்களேன். காப்பீடு 4.5 வருஷமா ஆச்சு. காப்பீடு ஒரு விவசாயிகள் போய் சேர்றது, அவங்க அறிவிக்கிற நிவாரணம் சேர்றதுல. சென்ற ஆண்டுல பாத்தீங்கன்னா உழவு மானியம் இருந்தது, விதை மானியம் இருந்தது, அதே மாதிரி டிராக்டர் மானியம் இருந்தது. எல்லாத்துக்கும் மானியங்கள் சகஜமா கிடைக்குது. இப்ப ஒன்னே ஒண்ணுதான், டிராக்டர் மானியம் வாங்கணும்னு சொன்னா நீங்க இப்பதான் சொல்லிருக்கீங்க சொந்த மாவட்டம், அமைச்சரோட மாவட்டம்னு. அந்த இடத்துக்கு வந்து நாங்க வந்து மாமூலை கட்டினாதான் டிராக்டருக்கெல்லாம் மானியம் கிடைக்குது. அவ்வளவு நிலைக்கு வந்திருக்கு. ஏஜென்ட் ஆயிடுச்சு. மிகப்பெரிய மோசம். கிட்டத்தட்ட காப்பீடு நிறுவனத்தோட இவங்களே ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அதனால சென்ற ஆண்டு மழையால சேதப்பட்டதுக்கு பாத்தீங்கன்னா சென்ற வருஷத்துல குருவி பாதிப்பு, மிகப்பெரிய பாதிப்பு. அதுக்கு இன்சூரன்ஸே பண்ணாம தான் சொந்தக்காரர்களையே இன்சூரன்ஸ் கம்பெனியில ஏஜெண்டா வச்சிருந்து கிடைக்கல. சம்பா அதே மாதிரி திடீர் மழையால பாதிக்கப்பட்டது, கொடுக்கல. தொடர்ச்சியா நீங்க இந்த நெல் சேதத்தை மட்டும் இப்ப வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதனால நீங்க வந்து இப்ப எங்களை வந்து கேட்கிற சூழ்நிலையில நாங்க பதில் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா எங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை கூட நடத்தாம, மாவட்ட நிர்வாகம் இருக்கு. நாகப்பட்டினத்துல ஒரு மாவட்ட நிர்வாகம் இருக்கு சார். சத்தியமா சொல்றேன், ஒரு 10 நாளா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதையும் நான் இந்த மூலியமா பதிவு பண்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, சென்ற ஆண்டு சம்பாவில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மழையால, திடீர் மழையால பாதிக்கப்பட்டது கணக்கெடுத்தாங்க. நிதி தரேன்னு சொன்னாங்க, நிதி ஒதுக்கிட்டேன்னாங்க. 195 கோடி ரூபான்னாங்க. அப்புறம் 99 கோடினாங்க. ஏதோ ஒன்று ஒதுக்கினேன்னு சொன்னாங்க. கணக்கெடுப்பெல்லாம் பண்ணாங்க. கடைசியா இந்த முருகேஷ் ஐஏஎஸ்ன்னு ஒரு அதிகாரி, அவர் தான் இந்த வேளாண்மை துறைக்கு எங்க வந்து திருவண்ணாமலையில குண்டர் தடுப்பு இதுல வந்து கைது பண்ண விவசாயிகளை கைது பண்ண ஒரு அதிகாரியை தான் இப்ப வந்து வேளாண்மை துறைக்கு அதிகாரி, அவர் தான் காவல்துறை வந்து போட்டுருக்காங்க. இவர் பழிவாங்க நோக்கத்தோட தெளிவா இருக்காரு. ரொம்ப தெளிவா என்ன பண்றாருன்னா, நாங்க நெல்லு போட்ட கணக்கை எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் முதலமைச்சர் கொடுத்த நிவாரணத்தை கொடுப்பேன்னு நிறுத்தி வச்சிருக்கோம். நாகை மாவட்டத்துக்கு சென்ற ஆண்டு சம்பாவில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மிகப்பெரிய சோதனைகளை அனுபவிச்சுக்கிறாங்க. திடீர் மழையால தான். அதுவும் பாத்தீங்கன்னா அறுப்பறுக்கமே போகாம இதை வந்து அப்படியே வயலோட விட்டவங்க எல்லாம் இருக்காங்க. அது மாதிரி பாதித்த விவசாயிகள் கடுமையான பாதிப்பு. அதுக்கு எல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப எல்லா குருவையும் வந்துருச்சு. இப்ப எங்களுக்கு என்ன பயத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொன்னா,
குருவி அறுவடை திட்டத்துல வந்து இன்னும் ஒரு 10-15 நாள்ல இந்த நாகை மாவட்டத்துல தொடங்கிடும். அதுக்கான கட்டமைப்புகளே கிடையாது, எந்த குடோன் வசதியும் கிடையாது. நெல்லை பிடிச்சிட்டு கொண்டு போறது எந்த 6 அறவையாளர் இருக்கு, அந்த 6 அறவையாளர் ஒப்பந்தம் கிடையாது. வெளியில எடுத்துட்டு போறதுக்கான எந்த ஒப்பந்தமும் இல்லைங்கிறாங்க. சுத்தமா ஒட்டுமொத்தமா இந்த நெல்லை குருவை நெல்லை திடீர்னு தான் ஒரு 30 நாளுக்குள்ள மிகப்பெரிய அளவுல 144 சென்டர்லயும் இன்னைக்கு நெல் போய் சேரும். கட்டமைப்பே கிடையாது. மிகப்பெரிய சோதனையான காலம். இந்த குருவியை அறுத்து நாங்க எப்படி போன வருஷம் அப்படிதான் இவங்களை நம்பி குருவியை போட்டு சந்தையில் நின்னோம். அதே மாதிரி இந்த வருஷம் அறுவடைக்கு முன்னாடியே பதிவு பண்றோம். உங்களுடைய பதிவாவது மிகப்பெரிய பதிவா போய் இந்த ஆண்டு குருவி சாகுக்கு விவசாயிகளுக்கு பலனளிக்கக்கூடிய சூழ்நிலையில கொண்டு போனோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? முதல்ல மாவட்ட ஆட்சியர், நாகை மாவட்ட ஆட்சியர் எதையாவது கண்டுக்கிறாரா? இந்த அறிக்கையை கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட கொண்டு சேர்க்கிறாரா? பெரிய கேள்வி. ஜேடிஏட்ட சொல்ல வேண்டிய செய்திகளாம் சொல்லியாச்சு, கேள்வி கேட்டா பதிலே கிடையாது. இதுல நல்ல ஆட்சியர்கள்லாம் நாங்க வந்து பாராட்டாம இருக்க முடியாது. இந்த அருண் தம்பராஜ்னு எங்க மாவட்டத்துக்கு வந்துட்டு போனாரு, கோயில் கட்டி இன்னைய வரைக்கும் கும்பாபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி ஆகாஷ்னு ஒரு ஐஏஎஸ் வந்திருக்காரு நாகப்பட்டினத்துக்கு, அவரால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த மாவட்ட ஆட்சியர் எடுத்துட்டு ஜேடிஏ எடுத்துட்டாலே நாகப்பட்டினம் உருப்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா, முருகேஷ் ஐஏஎஸ் மாதிரி வேளாண்மை துறை அதிகாரியை வச்சுக்கிட்டு நீங்க வந்து பலன் தரும்னா எப்படி சார் பலன் தரும்? பச்சைங்களை கையெழுத்து போற ஒரு அதிகாரி நிச்சயமா வந்து விவசாயிகளை வாழ வைக்க வேண்டிய அதிகாரி ஒட்டுமொத்தமா எங்களை சாவடிக்கிறதுக்கு தான் கையெழுத்து போடுவேன்னு ஒரு ஜீவோ ஒன்று போட்டிருக்காருன்னு சொன்னா, நெல்லு கணக்கை பார்த்துட்டு தான் பணம் கொடுப்பேன்னு சொன்னா, ஒரு விவசாயி ஒரு வாட்டியாங்க சாவடி பண்றான், அழிஞ்சு போயிடும், மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகும். அந்த பாதிப்பை வந்து கணக்கெடுப்பீங்க. நிச்சயமா சார், தொலைபேசி வாயிலாக இவ்வளவு கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்.